தஸ்மை நமः. ஓம். அனைவருக்கும் வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயமான குணத்ரய விபாக யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் 5வது ஸ்லோகத்தில் குணங்களை பற்றிய தலைப்பிற்கு கருத்துக்கு வருகின்றார். ஆனால் அதற்கு முன்பு பகவான் இந்த குணங்களை பற்றிய ஞானமானது அந்த ஞானத்தினுடைய மகிமையை கூறுகின்றார். ஆத்ம ஞானம் அல்லது சென்ற அத்தியாயத்தில் கூறிய சேத்திரிக்க ஞானத்தினுடைய மகிமையை முதலில் கூறுகின்றார். ஏன்னா எப்பயுமே ஒரு பொருளினுடைய மகிமையை பொறுத்து வேல்யூ. நமஸ்காரம் மகாராஜ். அரியோ நல்லது. ஆமாம் வரேன் சாமி. 7ஆம் தேதி வந்துடுறேன். அது வந்துடுவேன். 7ஆம் தேதி அங்கே இருப்பேன். அப்போ பிளான் பண்ணிட்டேன். வந்துடுவேன். அது நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருப்பீங்களாமே. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு கிளம்புறீங்க. சரி. நான் 7ஆம் தேதி காலையில் அங்கே வந்துடுவேன். நம்ம பண்ணிடலாம். சிறப்பாக பண்ணிடுவோம். இருக்க வச்சு நல்லா சிறப்பாக பண்ணுவோம் சாமிஜி. அவ்வளோதான். ஆமாம். ஓ குணத்தினுடைய மகிமையை பகவான் கூறுகின்றார். இது அந்த அத்தியாயத்துக்கு பேர் குணத்ரய விபாக யோகம்னு பேர். அதற்கு முன்பு இந்த ஞானத்தை பகவான் அதில் புகழ்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், நான் சொல்லலை, முனிவர்கள் சன்னியாசிகள் இந்த ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சாங்க அப்படிங்கிறார். என்ன ஒரு பணிவு! நான் சொல்கிறேன்னு சொல்ல, பகவான் கிருஷ்ணரே ஒரு அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். முனிவர்களும் ரிஷிகளும் எதை கூறினார்களோ அதைத்தான் நான் கூறுகின்றேன் அப்படி பகவானே சொல்கிறார். பகவான் கிருஷ்ணரே சொல்வார். அப்போ என்ன அர்த்தம்? நான் கூறவில்லை, என்னுடைய சொந்த கருத்து அல்ல. நான் கூறலை, என் சொந்த கருத்து அல்ல. இது ரிஷிகள் ஞானிகள் கூறியது. ஞாத்வா, எப்படி அவர்கள் அறிந்தார்களோ, அதாவது ஏற்கனவே சாஸ்திரங்களை படித்த ரிஷிகளும் ஞானிகளும் எதை அடைந்தார்களோங்கிறார். அப்போ ஈவன் பிறக்கும் பொழுதே யாரும் ரிஷிகளாக பிறப்பதில்லை. பிறந்த உடனே யாரும் ரிஷி வால்மீகி ரிஷி ஆனந்தா அப்படின்னு வைக்கிறதில்லை. பிறக்கும்போதே சாதாரண மனிதர்களாக பிறந்து தவம் செய்து ஞானத்தை அடைகிறார்கள். ராமபெருமான் கூட பிறக்கும் பொழுதே ஞானத்தோட பிறக்கல, அவரே போய் படித்து வந்தார் ராமபிரான். கிருஷ்ணர் கூட சந்தீபனில் படித்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்போ யாருமே பிறக்கும் பொழுதே ஞானிகளாக பிறப்பதில்லை. ரிஷிகளும் கூட சாஸ்திரத்தை கற்றிருக்கிறார்கள். ஆதிசங்கரர் கோவிந்த பகவத் பாதர்கிட்ட போய் படித்தாராம். நம்ம பார்க்கலாம். ஓங்காரேஸ்வரர் இதில் அங்கே போய் அந்த நர்மதா நதி தீரத்தில் போய் இருந்து படித்ததா அந்த இன்னமும் அந்த சஞ்ச இடம் கோயில் இருக்குது. அவருடைய குரு கோவிந்த பகவத் பாதராம். அவருக்கு குரு கௌடபாதராம். கோவிந்த சங்கராச்சாரியா குருவுக்கு குரு கௌடபாதராம். அவருக்கு குரு நாராயண தீர்த்தம் ஏதோ சொல்லுவாங்க. அப்படியே முன்னாடியில் போய்கிட்டே இருந்தால் எங்கே போய் முடியும்? தட்சிணாமூர்த்தியே நமக. தட்சிணாமூர்த்திட்ட போய் முடியும். அதே அந்த குரு பரம்பரை. அப்படி ரிஷிகள் சாஸ்திரத்தை கண் காத்து அவர்கள் ரிஷிகளானார்கள், முனிவரானார்கள். அதனால் ரிஷிகள்ங்கிறது நாட் ஸ்பெஷல் பர்சன் அல்ல. ரிஷிகள்னால் பெரிய ஆளாக இருக்கணும், தவம் பண்ணியிருக்கணும், எல்லாரும் இருக்கணும், முடி வளர்ந்துருக்கணும், பார்த்தா ரிஷிகள் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல. யார் ஞானத்தை அடைந்தார்களோ
அவர்கள் ரிஷிகள் சொல்றார். ஞாத்வாங்கிற எதை அறிந்து, ஞானானாம் ஞானம் உத்தமம், ஞானங்களுக்கெல்லாம் உத்தமமான ஞானத்தை அப்படின்னு சொல்றார். எல்லாம் எதை அறிந்து பராம் சித்திம் இதக கதாக சொல்றார். மோட்சத்தை இதக கதாக, இதகன்னு இந்த தேகத்திலேயே அவர்கள் மோட்சத்தை அடைந்தார்கள் அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்துங்கிற அந்த ஞானத்தினுடைய தன்மையை இதில் பகவான் கூறுகின்றார். ஞானத்தை எப்படி அடைந்தார்கள்? அந்த இடத்துல அடுத்த சுலோகத்தில் 2வது சுலோகம் சொன்னார், ஞானம் உபாசிரித்திய, இந்த ஞானத்தை பின்பற்றி, ஞான சாதனையை பின்பற்றி. ஞானத்தை பின்பற்றினா என்ன அர்த்தம்? ஞான சாதனையை பின்பற்றி. அதே இந்த இடத்துல சொல்றார், ஞான சாதனையை பின்பற்றி. ஞான சாதனைங்க பின்பற்றினா எந்த ஞான சாதனம்? சாஸ்திர சிரவண மனன நிதித்தியாசனம், இவ்விதமான ஞானத்தை பின்பற்றி குருமுகமாக சாஸ்திரங்களை கேட்டு சிந்தித்து தெளிந்து சொல்றார். நிறைய நம்ம இதில் சிந்திச்சிருக்கோம். எப்படிப்பட்ட அடையணும்? இதில் ஒரு என்ன சொல்றாரு, சிந்திக்கிறேன்னு சொன்னா நீ ஓஷ்டப்படி சிந்திக்கக்கூடாது, உங்களுடைய அனுபவப்படி சிந்திக்கக்கூடாது. சாதர்மியம் ஆகதாக, பரமேஸ்வரனுடைய சொரூபத்தை, உண்மையில் எல்லாம் பரமேஸ்வர சொரூபந்தான் என்று உணர்ந்தவர்கள். அப்போ ஞானம்ங்கிறது என்ன? எல்லாமே இருப்பது பரமேஸ்வர சொரூபந்தான். ஞான சாதனைங்கிறது என்ன? ஒரு இடத்துல பகவான் சிரவணமான நித்தியாசம் சொல்றார். அதுக்கு ஒரு விளக்காட்சி சொல்றாரு. சிரவணமான நித்தியாசனம் மட்டும் போதாது, ஸ்ரத்தா பக்தியுடன் அனுசரித்துங்கிறார். சிரத்தையுடன் பயபக்தியுடன் பணிந்தும் பணிவிடை செய்தும் தெரிந்துகொள். சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி, நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே அப்படின்னு கைவேன்னு சொல்றார். நீங்க சொல்றது எனக்கு புரியலைன்னு சொன்னா கூட உங்களுடைய கருணை கடாட்சத்தினால எனக்கு உபதேசத்தை ஞானத்தை கொடுக்கலாம்ல அப்படிங்கிறார். அதனாலதான் இந்த சித்தாந்தத்துல வரும், ஞானத்தை டீச்சர் 2 விதமா 5 விதமா இருக்கான். மீன் பார்த்து முட்டை பொறிப்பது போல பார்த்து கொடுப்பது, மந்திரங்களை ஓதி காதில் ஓதி சப்தத்தின் மூலமாக ஞானத்தை கொடுப்பது, தொட்டு ஸ்பரிசம் சொல்லுவாங்க, தொட்டுவதன் மூலமாக ஞானத்தை கொடுப்பது. தொட்டாலே அவங்களுக்கு அருள் கடாட்சம் ஞானமானது வந்துவிடும். இப்போ குரு மகாராஜ் எல்லாத்தையும் தொட்டார்ல, அந்த ஒரு திறமை, அதுக்கு அவர்கள் தவம் செய்திருக்க வேண்டும். அருள் கடாட்சம், பகவானுடைய அருள். சித்தாந்தத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, பக்குவம் அடைந்த சிவபக்தர்களுக்கு பகவான் சிவஞான போதத்தை குருமுனி மூலமாக கொடுப்பார் அப்படின்னு. பக்குவம் அடைந்தன்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாத்துக்கும் அருள் கொடுத்துட மாட்டாரு. ஏற்கனவே அந்த நிலம் பயிரிடுவதற்கு தயார்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். பாலைவனத்தில் போய் நெல் போட்டால் வருமா? கடற்கரை மண், எந்த இடமும் தண்ணி இருக்கு, தண்ணி பிரச்சனை இல்லை. அதான் கடற்கரையில் போய் அந்த மண்ணில் பயிர் போட்டால் வருமா? வராது. ஏனெனில் அந்த நிலம் விளைவதற்கு ஏற்ற நிலமாக பண்பட்டு இருக்க வேண்டும். அதே அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். பண்பட்ட நிலத்தில் பயிர் விளைவது போல இந்த மனமானது பண்பட்டு இருக்க வேண்டும். அந்த பண்பட்டு இருக்கிறத ஞான சாதனங்களை தவிர மற்ற சாதனங்கள், அதே மம யோனிஹி
மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம் சம்பவக சர்வபூதானாம் ததோபவதி பாரத அப்படிங்கிறார். பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டார். என்னுடைய இந்த பிறப்பிற்கு காரணமானது மகத் பிரம்மமாகும். பிறப்பிற்கு காரணம் மகத் பிரம்ம அப்படின்னு சொல்றார். அந்த கருப்பைய மகத் பிரம்மன்னு யூஸ் பண்றார். இப்போ தாய் நம்ம குழந்தை வருவதற்கு காரணம் தாயினுடைய கருப்பை. அந்த கருப்பை ஒரு குழந்தை வர்றதுக்கு காரணம். எல்லா குழந்தை வர்றதுக்கு என்ன சூட்சமான காரணம் என்ன? மகத் பிரம்ம. அதான் இரண்ய கர்ப்பன் அப்படிமா. முதல்ல அந்த கருப்பையிலிருந்து முதல் தோன்றிய புதல்வன் சூட்சுமம். சூட்சும சரீரம் இரண்ய கர்ப்பன் தோன்றினார். அந்த இரண்ய கர்ப்பனிலிருந்து தான் இந்த உலகம் முழுவதும் தோன்றின அப்படின்னு சொல்றார். எல்லா உயிர்களுடைய தோற்றம் அதிலிருந்து தான் வந்தது. சர்வபூதானாம் சம்பவக, எல்லா உயிர்களினுடைய தோற்றம். அதனால எல்லா உயிர்களுக்கும் சுருக்கமாக சொன்னால் எல்லா உயிர்களுக்கும் தாய் தந்தை நானே. என்னுடைய சக்தியால தான் மாயை இயங்குகின்றன. அந்த மாயை இயங்குகின்றன. என்னுடைய மாயா சக்தியினால, என்னுடைய அருட்கடாட்சம், அதே அருட்கடாட்சம்ங்கிறோம். பகவானுடைய அருட்கடாட்சத்தினால நம்ம இயங்குகிறோம். அது உண்மைதே. பகவானுடைய அருட்கடாட்சத்தை மாயையினுடைய சொரூபமானது வாங்கி கொண்டு இந்த உலகத்தை படைக்கின்றது. அது என்னுடைய சாரமாக இது அமைகின்றது. அடுத்து நம்ம அத்தியாயத்துக்குள்ள பகவான் போனார். எப்படி பந்தப்படுத்துது அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே பந்தம் இல்லை. கயிறை பாம்பை பார்த்து பந்தப்படுவது போல நாம் பந்தப்படுத்தி இருக்கின்றோம் இந்த உலகத்தில். பந்தம் என்பது ஒரு மித்யா. பந்தம் என்பது ஒரு மித்யா. அது உண்மையில் அது இல்லை. பந்தப்படுத்துவது போல இருக்கு. அது ஒரு விளக்காசிரியர் உதாரணம் சொல்றாரு. பழைய நூல்களில் இருக்கு. நீரில் இருக்கிற சூரியன் எப்படி உண்மை போல தன்னை காட்டிக்கொள்ளும். தண்ணீர் இருக்கிற சூரியனை பார்த்தா ஒரிஜினல் இது மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரிஜினல் இல்லை. ஒரிஜினல் மேலே இருக்கு. அந்த சூரியனுடைய கதிர்களை, பிரதிபிம்பத்தை எப்படி நீர் வாங்கி கொண்டு அது தன்னிடம் இருப்பது போல காட்டுவது போல அப்படிங்கிறார். அதனால பந்தப்படுத்துகின்றன. பிரம்மனிடமிருந்து இயக்குகிற சக்தியை மாயை வாங்கி கொண்டு அது தன்னிடம் இருப்பது போல அது பந்தப்படுத்துகின்றன. அது எப்படி பந்தப்படுத்துகின்றது? உண்மையிலேயே பந்தப்படுத்தலை, பந்தப்படுவது போல பந்தப்படுத்துது. எது பந்தப்படுத்துகின்றது? சத்துவம், ரஜஸ், தமஸ் முதலிய மாயையினுடைய சொரூபமான, மாயையினுடைய குணங்களான இந்த 3 குணங்களும் மனிதனை பந்தப்படுத்துவது போல பந்தப்படுத்துகின்றது. அது என்னுடைய சாரம். நான் அடிக்கிறது மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிறது போல அழுகு. உண்மையிலேயே அழுகல் அடித்தல் அல்ல, போல அப்படிங்கிறார். உண்மையிலேயே பந்தப்படுவதில்லை. எப்படி கயிறிலே பாம்பை நம் பார்வையை மறைத்து பந்தப்படுத்துகின்றன, அது மாதிரி உண்மையை, தத்துவத்தை மறைத்து நம்ம இந்த குணங்கள் பந்தப்படுத்துகின்றன. எதை மறைத்து? நம்முடைய பிரம்ம உண்மை சொரூபத்தை மறைத்து நமக்கு பந்தப்படுத்துகின்றன. உண்மை தன்மையை மறைத்து பந்தப்படுத்துகின்றன. அந்த பந்தப்படுத்துதல் முதலில் அந்த குணங்கள் என்ன, அதனுடைய தன்மை, அதனுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறதுல சொல்றார். சத்வம் ரஜஸ் தம இதி குணாக. இந்த 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம்,
தமயுதம் குணாக பிரகிருதி சம்பவாக. பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்கள். இந்த 3 குணங்கள் மாயா பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்கள். நிபத்தந்தி மகாபாகோ, பந்தப்படுத்துகின்றன. நிபத்தந்தின பந்தப்படுத்துதான். யாரை பந்தப்படுத்துது? தேகே தேகினம் அவ்யயம். தேகன தேகத்தில் தேகியை அவ்யயம் பந்தப்படுத்துகின்றன. இந்த தேகத்தில் தேகியை, இந்த தேகம் உடல், தேகின ஆத்மாவை, பிரம்மனை பந்தப்படுத்துகின்றன. இந்த 3 குணங்கள் பிரகிருதியிலிருந்து உண்டாகி அது பந்தப்படுத்துகின்றன. தாய் தந்தையிடமிருந்து உண்டான ஒரு குழந்தை செல்வம் எப்படி நம்ம அனைத்தையும் மறந்து அதற்காக நாம் வாழ்க்கையை முழுவதும் எப்படி குழந்தை செல்வங்கள் பெற்றோர்களை பந்தப்படுத்துகின்றதோ, ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அவன் அந்த தந்தை இறுதி வரை அவ்வளவே பந்தத்திலேயே இறுதி வரை இருப்பான். இவன் சன்னியாசியாக எடுத்தாலும் கூட நான் என் பேரம்பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேரம்பேத்தியோடு இருப்பார்கள் கிரகஸ்த ஆசிரமத்தில் உள்ளவர்கள். ஏன் அப்படி? அது பந்தப்படுத்துவது தான் அதனுடைய முக்கிய குறிக்கோள். அதே என்னுடைய சாரம். உண்மையை உணர விடாமல், மேற்கொண்டு சிந்திக்க விடாமல் குழந்தை செல்வங்கள் எப்படி பெற்றோர்களை பந்தப்படுத்துகின்றதோ, உண்மைதான அந்த குழந்தைகள் படிப்புக்காகத்தான் அத்தனை பாடு. குழந்தைகள் படிப்பிற்காக, அவர்கள் திருமணத்திற்காக, திருமணம் முடிந்து குழந்தைக்கு குழந்தை செல்வங்களை பேரம்பேத்தி எடுப்பதற்காக அதிலேயே தாய் தந்தை ஊறிவிடுகிறார்கள். மேற்கொண்டு போக முன்னேற முடியவில்லை. அதுவே பந்தம் என்பது. சரியா தப்பாங்கிறது எதுவுமே தவறு என்பதல்ல. ஆனால் அதில் பந்தப்படுத்தி இருக்கின்றோம் என்பதை இது உண்மையில் உண்மையல்ல, இது வெறும் மாயா பொய் தோற்றம் என்று உணர வேண்டும். அதற்கு முன்பு பகவான் இந்த 3 குணங்கள், இந்த உபாதான காரணமான பிரகிருதி இந்த மாயை 3 குணங்களை உடையது சொல்றார். 3 குணங்கள். இவ்வாறான குணங்களை குணியிடமிருந்து இந்த குணங்கள் 3 சொரூபங்களை உடையது சொல்றார். குணங்கள்னா என்னன்னா, இப்போ ஒரு துணியை பார்க்குறோம். காவி துணி, அந்த காவிங்கிறது குணம். வெள்ளை மாடு, வெள்ளைங்கிறது மாடினுடைய குணம். பெரியது சிறியது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த உருவத்தை நம்ம சொல்கிறோம், அதே அதனுடைய குணம். அது மாதிரி இந்த மாயைக்கு 3 குணம் இருக்கான். பிரகிருதிக்கு சத்துவம் ரஜ தமஸ். மாயை 3 குணத்தை உடையது என்பதை விட மாயை 3 குணங்களால் ஆனது அப்படிங்கிறார். இந்த மாயை சொரூபமே 3 குணங்களால் ஆனது. மாயை சொரூபம் சொல்றார். அதனால் அந்த 3 குண சாஸ்திரத்துக்கு கூறும் இந்த 3 குணங்களினுடைய அடிப்படையில் வைத்து நம்மால் பல விஷயத்தை விளங்கிக் கொள்கின்ற சாத்தியமாகின்றன. 3 குணத்துக்கு காரணமான இந்த பிரகிருதி இந்த 3 குணங்களினால் மனிதனை 3 குணங்களை உடையது. எப்படி பந்தப்பட அடுத்த சொல்றார். இந்த பிரகிருதி 3 குணங்களை உடையது. நம்ம இதில் புதிய சொற்களை நம்ம கையாளும் போது மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். இந்த சொற்களினுடைய அடிப்படையில் ஒருவன் தன்னை பற்றிய சில கருத்துக்களையும்
பிறரை பற்றிய கருத்துக்களையும் நம்ம முடிவரக்கூடாது. இப்போ தமோ குணம்னா என்ன? சோம்பேறி, அறியாமை, தவறாக புரிதல், உண்மையை புரியாமல் இருத்தல் தமோ குணம். சத்துவ குணம்ங்கிறது செயல், ஆசை, விருப்பம், இதெல்லாம் எதிர்பார்ப்பு, இதெல்லாம் ரஜோகுணம். சத்துவங்கிறதுனா அமைதி, பொறுமை, நிதானம், அறிவு, கூர்மை, தெளிவு, இதெல்லாம் சத்துவகுணம். ஆகையினால குணங்களை பற்றிய விசாரம் செய்வது, குணங்களை நாம் அறிந்து அதிலிருந்து விடுதலை அடைவதற்குத்தானே ஒழிய இது நாம் நம்மை எடை போடவோ அல்லது பிறரை எடை போடவோ அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு பாவான்னு சொல்கிறார். இவர் நான் எனக்கு தமோ குணமுடையவன், நான் சத்துவ குணமுடையவன்